பண விஷயத்தில் நம்ம கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்ப தான் நம்ம செழிப்படைவோம். எத்தனை புரியுது? நீங்கள் பண விஷயத்தில் கர்த்தரை எந்த அளவுக்கு நம்பி செயல்படுறீங்களோ, உங்கள் இருதயம் கர்த்தரை நம்புதோ, அந்த அளவுக்கு நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. இதுதான் இதில் வேறு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீங்கள் பணத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா, கர்த்தர் மேலே பணத்தை நம்பிக்கை வைக்கிறதில்ல, ஏதோ ஒரு சில மிஸ்டேக் இருக்கும், அதை ஆண்டவர் சரி பண்ணுவார். நம்பிக்கை முழுவதுமாக வரும்போது நீங்கள் எவ்வளோ நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் பெருகும். கர்த்தரை எவ்வளோ நம்புறீங்களோ, கர்த்தரை நம்புறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் கர்த்தருக்கென்று உண்மையாக கொடுக்கறது. சீரியஸாக நான் கர்த்தரை நம்புகிறேன், பண விஷயத்தில் கர்த்தரை நம்புகிறேன், அப்படி கர்த்தரால் தான் நான் நடத்தப்படுறேன், கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறவங்க ஒரு அடையாளம். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சிலருக்கு புரியும், புரியாது, சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஆமென். பண விஷயத்தில் நான் தேவனை தான் நம்பி இருக்கிறேன், தேவனை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கர்த்தருக்கு சரியாய் கொடுப்பார்கள். கரங்களை தட்டி ஆமென். தன்னுடைய உழைப்பின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் தர்ற சம்பளத்தை அதை உண்மையாக ஆண்டவருக்குன்னு கொடுத்து உண்மையாக அவங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு மாத சம்பளம் வாங்கி கொடுக்கும்போதும் டெய்லி சம்பளம் வாங்கி போய் அதிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது என்ன வரும்னா, ஆமென், கர்த்தர் தான் நம்மளை நடத்துகிறாரு, பொருளாதாரத்தில் அவர் தான் நம்மளை உயர்த்துறாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள பயங்கரமாக வரும். இது